Hi students, welcome to our class. இன்னைக்கு நம்மளோட கிளாஸில் 10th ஸ்டாண்டர்டோட எக்ஸசைஸ் 1.2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் லெசனில் எக்ஸசைஸ் 1.1 பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போயிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ரிலேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ சென்னை தமிழ்நாடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பேர் மாதிரி இருக்குது இல்லையா, இதோட ரிலேஷன்ஸை நம்ம என்னன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுன்னு நான் சொல்லலாம். சென்னை இஸ் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டு ஆர்டர் பேருக்கு இருக்கிறது. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்றதுக்கு சரியான ரிலேஷன் நம்ம சொல்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அது எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ அண்ட் பி வந்து நான் எம்டி செட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டுத்துலேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதோட ரிலேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆர் ஃப்ரம் ஏ டு பி, ஆர்னா ரிலேஷன். ஓகேவா. ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து எக்ஸ்ன்னு ஒரு எலமெண்ட்டும் பியிலேருந்து ஒய்ன்னு ஒரு எலமெண்ட்டும் எடுத்துக்கிறேன். சரியா. ஸோ இப்போ இந்த ஆர் வந்து எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ரிலேஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு பி. ஸோ ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலான்னா எக்ஸ் ரிலேஷன் டு ஒய். சரியா. ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ரிலேஷன் கிடையாது ரெண்டு செட்டுக்கும். ஸோ இப்போ இதோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நம்ம ரிலேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ரிலேஷனில் எக்ஸ், அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டொமைன் நம்ம எடுத்துப்போம். அடுத்ததாக ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்ஸ், அதாவது ஆர்டர் பேடில் செகண்ட் எலமெண்ட் வரும் இல்லையா. ஸோ ஒய் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் போனால் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம எக்ஸசைஸ் போயிடலாம். எக்ஸசைஸ் 1.2. ஓகேவா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். let a equal to 1, 2, 3, 7 and b equal to 3, 0, -1, 7 find the relation a to b. இங்கே வந்து நிறைய வந்து ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதாவது ரிலேஷனில் ஆர்டர் பேர் இருக்குது, அது நமக்கு அது ரிலேஷனாக இல்லையா அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரியா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏல இருக்குது. பட் செகண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியில் இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ஏ கிராஸ் பி பண்ணிங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து சப்செட்டாக இருக்கவே முடியாது. ஸோ இப்போ 2, 1 வந்து பிலாங்ஸ் டு ஏ, பட் ஆனால் 1 வந்து நாட் பிலாங்ஸ் டு பி. ஓகேவா. அப்போது இங்கே எந்த ரிலேஷனும் இருக்க முடியாது. ஸோ இது இந்த ரிலேஷன், அதாவது ஏ கிராஸ் பிக்கு ரிலேஷனாக இருக்க முடியாது இந்த ஃபஸ்ட்டு சம். ஓகேவா. அடுத்ததாக செகண்ட் பார்க்கலாம். R2 equal to -1, 1. ஸோ -1 பார்த்தீங்கன்னா ஏல எங்கேயுமே இல்லை. சரியா. ஸோ இப்போ -1 நாட் பிலாங்ஸ் டு ஏ. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல -1 தான் இருக்குது, +1 இல்லை. ஸோ அப்போ 1 நாட் பிலாங்ஸ் டு பி. ஸோ இப்போ ரெண்டு எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலையும் இல்லை பிலையும் இல்லை. அப்போது இது கண்டிப்பாக வந்து ஏ கிராஸ் பியோட சப்செட்டாக இருக்கவே முடியாது. ஓகேவா. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். R3 equal to 2, -1, 7, 7 and 1, 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு ஏ. ஸோ 2 இருக்குது, 7 இருக்குது, 1 இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஏல இருக்குது. ஓகேவா. அப்போது இந்த எலமெண்ட்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஏ நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் ஆர்டர் பேரில் -1, 7, 3. இது 3 எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலாங்ஸ் டு பியில் இருக்குது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக வந்து சப்செட்டாக இருக்க முடியும். ஸோ இட்ஸ் அ ரிலேஷன். இதுலேயே ஃபோர்த்து சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அது ரிலேஷனாக இல்லையான்னு போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். let a equal to 1, 2, 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆர் பி a relation defined as a square number on a. write R as a subset of a cross a
ஆல்சோ ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செட் ஏவை நம்ம எழுதிடலாம். 1, 2, 3, 4, ஸ்டில் உங்களுக்கு 45 வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர் என்ன ரிலேஷன் சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னென்ன? ஸோ 1, 4, அடுத்ததாக 9, 16, 25, 36 வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா அடுத்து 45 இருக்குது. அடுத்த ஸ்கொயர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49 ஆகிடும். ஸோ அதை எடுத்துக்க முடியாது. இப்போ ஆர் பி த ரிலேஷன். ஸோ என்ன ரிலேஷன் சொல்லியிருக்காங்க ஆர்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் இல்லையா? ஸோ அப்போ ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ். ஸோ கொடுத்துருக்கிறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஸோ இப்போ ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஓகேவா? அவங்களே கொடுத்துருக்காங்க ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லிட்டு அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ ரிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ ஏலேருந்து உங்களுக்கு ஸ்கொயர் நம்பருக்கு போகணும். ஸோ அதுதான் வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏலேருந்து நம்ம ரிலேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏல எதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆராக இருக்கலாம். ஸோ ஆறுன்றது ஒரு சப்செட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ எதெல்லாம் வந்து ஆராக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 1, 1 சரியா? ஸோ 1ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1. அதே மாதிரி 2, 4. ஸோ 2ஓட ஸ்கொயர் வந்து 4. அடுத்ததாக 3, 9னா 3ஓட ஸ்கொயர் 9. ஸோ அதே மாதிரி 4, 16, 5, 25. ஓகேவா? 6, 36. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன் நமக்கு. ஓகேவா? இப்போது இதோட டொமைன் எழுதிடலாம். ஸோ டொமைன்னா என்ன சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அதாவது ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போது இதோட ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன? எல்லா ஆர்டர் பேர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் தான் வந்து டொமைன். ஸோ அப்போது டொமைன் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி வந்து டொமைனுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் எழுதணுமோ அதே மாதிரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் எலமெண்ட்டு. ஸோ அப்போ 1, 4, 9, 16, 25, 36. ஸோ இதுதான் வந்து ரேஞ்ச் ஆஃப் அ ரிலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ y வந்து பார்த்தீங்கன்னா x + 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இப்போ எக்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். y வந்து பார்த்தீங்கன்னா x + 3. ஸோ இதை நம்ம வந்து செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா 0 + 3, 1 + 3, 2 + 3, 3 + 3, 4 + 3, 5 + 3. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸோட எலமெண்ட்ஸ் கூட நம்ம 3 வந்து ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஒய்யை கன்க்ளூட் பண்ணோன்னா 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒய்யோட எலமெண்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ரிலேஷன் எழுதிடலாம். ரிலேஷன் பார்த்தீங்கன்னா x, yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. ஸோ எக்ஸ் ஒரு எலமெண்ட், ஒய் ஒரு எலமெண்ட், அந்த மாதிரி நம்ம எழுதணும். சரியா? ஸோ இப்போ இதோட டொமைன் நம்ம எடுத்து எழுதணுன்னா நமக்கு என்ன வரும்? டொமைன் ஆஃப் அ ஆர், அதாவது ரிலேஷன். ஸோ 0, 1, 2, 3, 4, 5 அவ்வளோதான் வந்து உங்களுக்கு டொமைன். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு அப்படியே செகண்ட் எலமெண்ட்லாம் நம்ம எழுதிடுவோம். 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா ரிலேஷனுக்கு நம்ம ஏரோ டயக்ராம், கிராஃப் டயக்ராம் அண்ட் ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2yன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் x belongs to 2, 3, 4, 5. அதே மாதிரி y belongs to 1, 2,
3,4 ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக எழுதிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரிலேஷனுக்காக ஃபஸ்ட்டு நம்ம இதில் எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2ஆக நம்ம எடுத்துக்கணும். அப்போது ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஓகேவா. அப்போது 2 × 1 = 2. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2 × 2 பார்த்தீங்கன்னா 4. அப்போது நம்ம ரிலேஷன் எழுதிடலாம். ஸோ 2லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 சரியா. ஸோ 2வே கிடச்சிருக்கு. அதே மாதிரி 4,2 ஓகேவா. ஸோ இதான் ரிலேஷன். இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து செட்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதிடுங்க. 2 3 4 5 அதே மாதிரிங்க 1 2 3 4. இப்போ நம்ம ஏரோ ட்ரா பண்ணிடலாம். ஏரோ பார்த்திங்க அப்படின்னா 2லேருந்து 1க்கு, அதே மாதிரி 4லேருந்து 2க்கு ஓகேவா. ஸோ இதே தான் வந்து கிராஃப் ரெப்ரசன்டேஷனும். கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே இந்த பாயிண்ட்ஸ் வந்து போடுவீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் போட போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2,1னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1. அதே மாதிரி 4,2னா எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2. ஸோ 2 பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க. அடுத்து ரோஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் எடுத்து அப்படியே எழுதணும், அவ்வளோதான். ஸோ அப்போ 2,1 4,2. ஸோ இது ஏ சப்டிவிஷன், பி சப்டிவிஷன் அண்ட் சி சப்டிவிஷன் ஓகேவா. ஸோ இதில் செகண்ட் சம் வந்து நீங்கள் போட்டுட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 5th சம் பார்க்கலாம். 5th சம் வந்து பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து ரொம்பவே ஈஸி 5th சம் தான் சரியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட்டை வந்து A1 A2 A3 A4 A5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனியில் அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இவங்களோட சேல்ரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சரியா. அது எப்படி நம்ம ரிலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அசிஸ்டன்ஸ் நம்ம எழுதியாச்சு. அடுத்து கிளர்க் பார்த்தீங்கன்னா C1 C2 C3 C4. அதே மாதிரி மேனேஜர் M1 M2 M3. அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா E1 E2. ஸோ ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சேல்ரியெல்லாம் நான் எழுதிக்கிறேன். இங்கே உங்களோட கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ரியை வந்து எக்ஸாகவும் அந்த அசிஸ்டன்ஸ், கிளர்க், மேனேஜர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஒய்யாவும் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிலேஷன் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவோம். ஸோ எக்ஸுனா அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ரிலேஷன் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ 10,000 யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா A1 A2 A3 A4 சரியா. ஸோ அப்போ நம்ம 10,000, A1 10,000, A2 10,000, A3 10,000, A4 10,000, A5 இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தோடையும் ரிலேட் பண்ணி எழுதிருவீங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதை வந்து நம்ம ஏரோ டயக்ராமில் வந்து ரிலேஷன் எப்படி வருது அப்படின்றத போட்டுடலாம். ஸோ 2 செட்டுமே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A1 A2 A3 A4 A5. ஸோ எல்லா அசிஸ்டண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 10,000 தான் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ரிலேஷன் தான் நம்ம எல்லாத்துக்குமே போட போகிறோம். அப்போ 25,000 பார்த்தீங்கன்னா C1 C2 C3 C4. ஸோ 50,000 M1 M2 M3. அப்போது 10,000 பார்த்தீங்கன்னா E1 E2. ஸோ இது வந்து ஆரோ டயக்ராம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலில் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.